ஆமா. ஹாய் செல்லன்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. வாங்க தம்பி அப்படியே எடுங்க. வாங்க தங்கம். மதியத்துக்கு சுட சுட சோறு. இப்போ ஜெய் வந்து மூக்கால் அழுதுன்னு பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து கீரை கடைஞ்சிட்டோமா. இப்பதான் ஒரு ரீல் ஞாபகம் வருது. அந்த புதுப்பேட்டை படத்துல திட்டிட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். காலையில் வந்து சத்து மாவு கஞ்சி குடித்தோம் சரிங்களா. எக்ஸ்ட்ரா நட் சத்து மாவு குடித்தோம். அவிச்ச முட்டை, சுண்டல், பட்டாணி சுண்டல் செய்து சாப்பிட்டோம். இதில் வந்து வர்ஷா குட்டிக்கு முட்டை கொடுக்கல, பூஜா குட்டி சாப்பிடல. தம்பி திட்டு வாங்கினீங்களா இல்லையா? தலைவர் நான்வெஜ் கேட்டு. அதுக்கப்புறம் வந்து கீரை கடைசல், சிறுகீரை கடைசல் தான்ப்பா பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு. கடைசல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். கீரைனாலே சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு, கருவாடு அதெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். வர்ஷா குட்டி வேறு பட்ட கருவாடு வறுத்து தரணுமா, வாங்கிட்டு வர சொல்லணும் கருவாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் வறுவல். சூப்பராக ஒரு பன்னீர் வறுவல், பன்னீர் 65 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மீன் குழம்பு இருக்குது, முந்தானத்து வச்சது கொஞ்சம் சட்டியில் ஒட்டின்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டை வச்சுருக்குறோம். நேற்று வச்ச மீன் குழம்பு. அதுக்கப்புறம் ரசம். வழக்கம் போல் கொஞ்சம் ரசம் இருந்தால் தான் வந்து ஜீரணம் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு வச்சுருக்கேன். அம்மு தோஞ்சிச்சா? இன்னும் லைட்டாக தோயணும்ல, காலையில் தான் போட்டேன். இங்கே படுறா பால்னா அப்படி ஊற்றுவோம்ல, இன்னும் தோயணும். தயிர் கொஞ்சம் தோஞ்சிச்சுன்னா சூப்பரான தயிர் ரெடி ஆகிடும். நம்ம வீட்டோட ஆரோக்கியமான சமையல் இதுதான். மூக்கால அழுகுறான். அவனுக்கு கறி, சிக்கன், மட்டன் இல்லையா இன்னைக்கு. நேத்திக்கு கூட மீன் குழம்பு வச்சோம்ப்பா. டெய்லி கேட்குறான். டெய்லி நான் என்ன பண்ணுறது? மீன் கிடைக்கும், சரி டெய்லி கறி கிடைக்கும், செய்யலாம். டெய்லி வாங்கினு வரியா? காலையில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மதியானம் செய்யலைன்னா கேளு. காலையில் நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் செய்ய போகிறேன். பேசு இனிமேல். அவங்க நக்கல் பண்ணுறான். இருடா ஒரு நாள் டுவெல் கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டு உன்னோட ரியாக்ஷன் நான் கேப்சர் பண்ணலாம். என் பேர் பூஜா கிடையாதுடா. அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு ஒருத்தவங்க வந்து நேத்திக்கில் இன்னைக்கு காலையில் வாய்ஸ் நோட் போட்டாங்க. நான் செல்லில் ரிப்ளை பண்ணலான்னு எடுக்கும்போதே அவங்களோட வாய்ஸ் நோட்டு தான். நம்ம சேனல் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். அவங்க வீட்டில் வந்து இடையில ஒரு துயர சம்பவம் 1 வீக் முன்னாடி நடந்துச்சு. அவங்க அண்ணன் மகள் வந்து ஏதோ மெடிக்கல் இஷ்யூவில் இறந்துட்டாங்களாம் 21 இயர்ஸில். அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா எங்கள் அண்ணன் பையனும் நாளன்னைக்கு இறந்த நாள் அவனுக்கு. மே வந்து 7ஆம் தேதி 2006 இறந்துட்டான். அவனை இப்போ வரைக்கும் கூட எங்களுக்கு மறக்க முடியல. நிறைய டைம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை. அவங்க எவ்வளோ வயசில்? 21 வயசு. கரெக்டாக. ஏதோ ஒரு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த குழந்தை இறந்துட்டு இருக்கு. ஒரு வயசு பொண்ணு, 21 வயசு பொண்ணு இறந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி எவ்வளோ பாதிப்பாக இருப்பாங்க. நம்ம மாமா அவனுக்கும் அதே தான், 19 to 20 வயசு தான். 20 வயசு தான். எங்கள் மாமா வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் காலையில் கறி வாங்கிட்டு வரேன்னு போனான். வீட்டிலேருந்து ஜாலியாக கிளம்பி, உனக்கும் வேணுமா அத்தை அப்படின்னு என்கிட்ட கேட்டு போகிறான். இல்லைடா மாமா வாங்கிட்டு வருவாருடா, நீ போய் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கான்னு சொன்னேன். போனவன் வரவே இல்லைங்க வீட்டுக்கு. கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு அவனோட உயிர் போயிடுச்சு. காலையில் ஞாயிற்றுக்கிழமை நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து தூங்கின்னு இருந்தான். அவன் என்னவோ போயிட்டு போனான், வீடே வரல. அதே மாதிரி தான் அந்த குழந்தை. இப்போ நம்மளுக்கு சொன்னேன் இல்லையா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இது மெசேஜ் போட்டிருந்தாங்க வாய்ஸ் நோட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் அந்த குழந்தைக்கு என்னவோ மெடிக்கல் இஷ்யூ, இறந்து போயிடுச்சு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க சொல்கிறாங்க அந்த துக்கத்துலேயும், உங்கள் சேனல் தாங்க ஃபுல்லாக நாங்கள் போட்டு விட்டுட்டு இந்த ஒரு வாரமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோங்க, அதை இதுலேருந்து மீண்டு எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நெகட்டிவ்ல இருக்காங்க. எப்படி இருக்கு மாறணும்னா நாங்க சந்தோஷமா நீங்க பேசுறது, அதாவது நீங்க வந்து நகைச்சீட்டு எடுக்க போறது, நீங்க பூஜை ரூம் எல்லாம் காட்டுறது, உங்க பாசிட்டிவ் மைண்ட்ல தான், அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் நாங்கள் எங்களோட துக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கணுறாங்க. அது மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, இந்த துயரம்லாம் யாருக்குமே வரக்கூடாது. அவங்க என்ன மாதிரியே சொல்கிறாங்க. அவங்க நாங்களும் அப்படி தான் கொஞ்ச நாள் சாமியே நாங்கள் கும்பிடல, எங்கள் அண்ணா பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. அவங்களும் அதே சொல்கிறாங்க, எனக்கு சாமி மேலேயே வெறுப்பாக இருக்குங்க, சாமி கும்பிடவே பிடிக்கல அப்படின்றாங்க. இறைவன் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. இறைவா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் சரிங்களா. நம்மளும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாமல் வெளியில் சுற்றுற எங்கள் அண்ணன் பையன் அன்றைக்கி காரணமாக தான் போனான். அவன் வந்து காரணம் இல்லாமல் போய் வெளியே சுற்றவும் இல்லை. அதனால் கொஞ்சம் தேவையில்லாமல் நம்ம பயணிக்கிறத தவிர்த்துட்டு தேவையானதுக்கு மட்டும் நம்ம போவோம். ஏன்னா பயமாக இருக்குது, உயிர் பயம் இல்லையா, அதனால் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஒன்று நம்ம விட்டுட்டோம், வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பூடி. சரியான வெயில் அடிக்குது. வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே பூஜாஸ் கிச்சன் நம்மளோட விரும்புகிறவங்களுக்காக எப்போவுமே உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு உங்கள் சந்தோஷத்துக்காகவே நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் நல்லா இருக்கிறதுல எங்களோட வளர்ச்சியில் உங்களுக்கும் பங்கு இருக்குது.
வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை. பாய்.